ஸ்டாக்ஸை பற்றி பேசுகிறப்போ எல்லாருமே S&P 500ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ S&P 500னா அது வந்து ஒரு யூஎஸ் ஸ்டாக்ஸு. ஆனால் வெல்சிப்பிளில் கனடாவில் இருக்கவங்க வந்து வாங்குறப்போ அதுக்கு டேக்ஸ் இருக்கும். யூஎஸ் ஸ்டாக்ஸை பை பண்ணுறப்போ யூஎஸ்டியில் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அதுக்கு தனி ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு அது டேக்ஸ் பே பண்ணணும். அதுக்கு ஒரு தனி கன்வர்ஷன் ரேட் இருக்குது, தனி ஃபீஸ் இருக்கும். ஆனால் S&P 500ன்னு வந்து அது ஒரு யூஎஸ் இன்வால்வ் ஆன ஸ்டாக்ஸு. ஆனால் அது வாங்கணும்னு நிறைய பேர் இருக்கும். ஆனால் USDயில் வாங்குறதுக்கு வந்து இதுவாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி கேனடியனில் வாங்குறது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டாக் இருக்குது. அது பேர் தான் VFE. ஸோ VFE பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். VFEனா என்னென்னா அது ஒரு ETF. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரே ஒரு கம்பெனி ஒரு ஸ்டாக்லேயே தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இன்னும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு ஸ்டாக்கில் மட்டும் போட்டிங்கன்னா அது ஏறும் இறங்கும், அதை டெய்லி பார்த்துட்டு இருக்கணும், அந்த நியூஸை பார்த்துக்கணும். ஆனால் ETFல போட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை, ஜஸ்ட் போட்டுட்டு விட்டுடலாம். ஏன்னா அது ஒரு நிறைய கம்பெனிஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ ஒரு கம்பெனி மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஸோ அது VFE யார் கிரியேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வேன்கார்ட் கனடா. ஸோ அது வந்து என்னென்னா S&P 500ஓட இண்டெக்ஸில் வந்து இதாக இருக்கும். ஸோ எப்படி வெல்சிப்பில் பார்க்கணுன்னா வெல்சிப்பில் போயிட்டு VFE போட்டிங்கனாலே அந்த TSXன்னு வரும். அதுதான் வந்து ETF. ஸோ நீங்கள் வந்து கனடியன் டாலர்ஸில் அதை பை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு US டாலர் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ வெல்சிப்பில் போயிட்டு ஸ்டாக்ஸில் போயிட்டு சர்ச்சில் VFE குத்திங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ TSXன்னு இருக்கிறது எல்லாமே கனடியன் ஸ்டாக்ஸாக இருக்கும். ஸோ S&P 500னா என்ன அப்படின்னா 500 லார்ஜஸ்ட் US கம்பெனிஸ் இன்வால்வ் ஆகிறது தான் S&P 500. இது என்னன்னா யூஎஸில் வந்து நிறைய பெரிய கம்பெனிஸ் இருக்குல்ல, அதில் டாப் 500 இருக்க கம்பெனிஸ் தான் வந்து S&P 500ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா US ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி. இதுதான் வந்து மோஸ்ட்லி ஆல் ஓவர் த வேர்ல்டு இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. டாப் கம்பெனிஸ் VFEக்குள்ளே என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், இன்விடியா, அமேசான், மெட்டா, ஆல்ஃபபெட், டெஸ்லா, JP மார்கன், அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து VFEக்குள்ளே இருக்குது. ஸோ இதுதான் S&P 500. ஸோ ஏன் நிறைய பேர் வந்து VFEயை சூஸ் பண்ணா அது வந்து 500 கம்பெனி வந்து ஒரு ஸ்டாக்லேயே இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து வேறு எதுவுமே நீங்கள் தனித்தனியாக போடணுங்களா ஒரு சொல்லுங்க. லாங் டேர்முக்கு VFE வந்து ஒரு நல்ல சாய்ஸ். நீங்கள் வந்து இருக்கும் சிம்பிள் இன்வெஸ்டிங் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ண தேவையில்ல. நம்ம மாதம் அந்த காசை தூக்கி அதில் போட்டுட்டு விட்டுடலாம். அதை பெருசாக நீங்கள் ட்ராக் பண்ண அவசியம் இல்லை, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கவும் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் மற்ற ஸ்டாக்லாம் வாங்கினீங்கன்னா அப்பாவும் டவுன் ஆகணும், வாங்கணும் விற்கணும்னு இருக்கும். இது அப்படி பண்ணவே தேவையில்லை. மேனேஜ்மெண்ட் ஃபீயும் ரொம்ப கம்மியாக இருக்கும். பேசிவ் இன்வெஸ்டிங்காக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இது ஸ்டாக்ஸே ஐடியா இல்லை அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து தாராளமாக போடலாம். இப்போது அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அமெரிக்காவோட டாப் பிக்கஸ்ட் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் ப்ரூவ் ஆனதில் கடைசி 10 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப லாங் டேர்ம் குரோத் வந்து கொடுத்த ஸ்டாக் வந்து VFE. அப்புறம் வெல்சிப்பில் ரொம்ப ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். TFSA, RRSP, FHSA இந்த மூணுத்துக்குமே நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் தனியாக வந்து இண்டிவிஜுவலாக US ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. கூகுளோ, என்விடியாவோ, அமேசானோ நீங்கள் தனியாக சூஸ் பண்ண அவசியம் இல்லை. இந்த ஒரு ஸ்டாக்கை பை பண்ணால் நீங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண மாதிரி தான். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் US கம்பெனி மட்டும் தான் அதில் இருக்கும். சப்போஸ் உங்கள் US வந்து ஏதோ வாரோ ஏதோ பிரச்சனை US மார்க்கெட்டில் டவுன் ஆச்சுன்னா அப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து பெருசாக இது தராது. ஓகேங்களா? ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனதில்லை. US ஒன்றுமே டாப்பில் தான் இருக்குது. அதனால் வந்து அப்படி இல்லை. இன்னொன்று இதில் வந்து கேனடியன் எதுவுமே எக்ஸ்போஸ் ஆகாது, யூரோப் எதுவுமே ஏஷியா எதுவுமே எக்ஸ்போர்ட் ஆகல. US மார்க்கெட் கிராஷஸ் அப்போ மட்டும் இது ரொம்ப டவுன் ஆகும். இதான் தான் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ வந்து மாதம் எவ்வளோ போடலாம் அப்படின்றது வந்து அது ஒரு தனி கான்செப்ட். ஒவ்வொரு ஒரு கெப்பாசிட்டி போடணும். உங்களால் முடிஞ்சது அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அது எந்த வயசாக இருந்தாலும் அது எவ்வளோக்கு சீக்கிரமாக ஆரம்பிக்கணும் அவ்வளோக்கு நல்லது. என்னன்னா ஷார்ட் டேர்முக்காக இது ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. இது ஒன்லி ஃபார் லாங் டேர்ம். அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் போடணும். அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் ஆகுது நீங்கள் போட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு போக முடியும். ஸோ யாரெல்லாம் வந்து VFE பை பண்ணலான்னா பிகினர்ஸ் பண்ணணும். நீங்கள் இதை பற்றி ஐடியாலாம் பிகினர்ஸ் பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்னு பிளான் பண்ண நம்ம SIP மாதிரி பண்ண போகிறேன், மாதம் காசு போட போகிறோம், அது பண்ணலாம். அப்புறம் வந்து US எக்கனாமி மேலே ரொம்ப ட்ரஸ்டபுளாக சில பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் பண்ணலாம். அப்புறம் கன்ஃபார்மாக நான் 10 இயர்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து VFE. ஆனால் யாரெல்லாம் VFE அவாய்ட் பண்ணணும்னா 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கணும். இப்போ வந்து வீடு வாங்குறவங்க வந்து FHSAல இன்வெஸ்ட் பண்ணிட்டு சீக்கிரமாக காசு எடுத்துருவாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து ஏன்னா மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னா ரொம்ப லாஸில் இருக்கும். அந்த டைம் நீங்கள் செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து லோவர் வாலட்டிலிட்டிலாம் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இதை வந்து லாங் டேர்முக்கு மட்டும்தான்.
விஎஃப்இக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஎஃப்இனா ஒன்லி யூஎஸ் கம்பெனிஸ் S&P 500 இது வந்து அப்படி டாப்பில் இருக்க 500 கம்பெனிஸ் மட்டும் இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் எப்படின்னா யூஎஸ், கனடா அண்ட் இன்டர்நேஷனல் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து விஎஃப்இ வந்து கொஞ்சம் மோர் கான்சன்ட்ரேட்டடான இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் வந்து மோர் டைவர்சிஃபைட். ஸோ ரெண்டுமே நல்ல ஸ்டாக் தான். ஸோ நான் ரெண்டுமே ஈக்குவலாக ஒரு சில பர்சன்டேஜ் பிரித்து வாங்கிப்பேன். ஆனால் சில பேர் வந்து யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க, ரொம்ப அந்த கம்பெனி, ஏன்னா அது எல்லாமே டாப் கம்பெனிஸ். ஸோ அது சீக்கிரமாக டவுன் ஆகாது. அதனால வந்து விஎஃப்இ வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒன்று என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, விஎஃப்இயும் ஒரு நல்ல எக்ஸலண்டானது. ஏன்னா யூஎஸ் வந்து எப்பவுமே க்ரோத், அது ஒன்றும் நல்ல ஸ்ட்ராங் சாய்ஸ் தான். ஆனால் நீங்கள் வந்து இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஓல்டு டிவர்சிஃபிகேஷனாக வேணும், எல்லா மார்க்கெட்டையும் நான் இது பண்ணணும்னா எக்ஸிக்யூட்டிவ் வாங்கலாம். ஆனால் எந்த ஸ்டாக் வாங்குறதா இருந்தாலும் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கன்சிஸ்டன்சி தான் டைமிங்கோட ரொம்ப மேட்டர். நீங்கள் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக மாதம் மாதம் பண்ணியிருந்தாலுமே அந்த வந்து இந்த ஆவரேஜ் காஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இப்போ ஒரு ஸ்டாக் இந்த மாதம் ஒரு ரேட்டுக்கு அடுத்த மாதம் ஒரு இருக்கும். ஸோ நீங்கள் மாதம் மாதம் வாங்க நல்லாயிருக்கும். லாங் டேர்முக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஸ்டாக். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் ரெகுலராக பண்ணணும், அது பர் மந்த் பண்ணணும். கம்மி அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு உங்கள் சேலரிலேருந்து ஒரு அமௌண்ட் ஒதுக்கணும். ஓகே, புரிஞ்சா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.